சொத்துக்களை விற்பனை செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும். மகிந்த அதிரடி. தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக மைத்திரி அறிவிப்பு. நாட்டின் 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு. ஜனாதிபதி அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் தீர்மானம் எடுக்க அவசரப்பட வேண்டாம். சம்பந்தன் வேண்டுகோள். இலங்கை இந்திய கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளிவைப்பு. அரகலஜவின் போது கோட்டாபாய அடித்து கொல்லப்படும் ஆபத்து நிலவியதால் அவரை காப்பாற்றினேன். மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி பகிரங்கம். திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு நீதிமன்ற தடை. போலீசாரால் ஏற்பட்ட பதற்றம். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி. மொட்டுக்கட்சி உறுப்பினர் ஜாலில் கைது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் அமைக்கப்படும் வரை அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் அல்லது வர்த்தகங்களை விற்பனை செய்வதற்கு மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கையையும் இடைநிறுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு சொந்தமான சில சொத்துக்கள் மற்றும் வர்த்தகங்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையால் தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அமைதியின் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களுக்கான செலவினங்களை குறைத்து அது தொடர்பான சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகளை நிறைவேற்றும் வகையிலேயே தற்போதைய அரசின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் எஞ்சிய கால பகுதியில் நாட்டை ஆளுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடைக்கால ஏற்பாடாகும். இவ்வாறான நிலையில் அவசரமாக அரசு சொத்துக்களை விற்பதன் மூலம் நாட்டுக்கு ஆக்கப்பூர்வமான பலனை பெற்றுக் கொடுக்க முடியாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்குழு கூட்டத்தில் அறிவித்துள்ளார். இதன்படி கட்சியின் தலைவராக அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக சட்டத்தரணி கீர்த்தி உடவத்த நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியதை அடுத்தே இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிக்கின்றது. இதன்படி பதுளை, கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதல் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் தொடர்பில் அவர்களின் உறவினர்கள் நீதி கோரி போராடுகின்றனர். அதற்கான பொறிமுறையொன்றை உருவாக்குவதில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. ஆனால் அந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பினை சர்வதேசத்துக்கு வழங்க முடியாது என்று வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாயன்று பாராளுமன்ற உரையில் எம்.ஏ. சுமந்திரன் உள்ளக பொறிமுறையின் மூலம் ஒருபோதும் தீர்வு கிடைக்காது என்றும் ரோம் சட்டத்திற்கமைய அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார். இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் போதே வெளிவிவகார அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன. காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு சென்று தமது உறவுகளை இழந்த மக்கள் அவர்களை தேடித்தருமாறு கோருகின்றனர். அதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். ஆனால் அந்த பொறிமுறையை உருவாக்குவதற்கான பொறுப்பினை சர்வதேசத்துக்கு வழங்க முடியாது. அதனை சர்வதேசத்துக்கு வழங்கினால் உள்நாட்டவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நல்லிணக்க பொறிமுறையானது தமிழ் மக்கள் மாத்திரமன்றி சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனை சர்வதேசத்துக்கு வழங்க முடியாது. அது நடைமுறையில் யதார்த்தமானதல்ல என்று 2025 ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 3% அதிகரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச தாதிய தின நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொருளாதார வளர்ச்சி வேகத்துடன் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விடயத்தில் தீர்மானம் எடுப்பதற்கு அவசரப்பட வேண்டாம் என இலங்கை தமிழரசு கட்சி உட்பட அனைத்து தரப்பிடமும் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் நீண்ட வரலாற்றை பார்க்கின்ற போது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒருவரே ஜனாதிபதியாக வர முடியும் என்ற நிலைமைகள் உள்ளன. இந்த நிலையில் தென்னிலங்கையின் தேசிய கட்சிகள் தற்போது வரையில் உத்தியோகபூர்வமாக தங்களது ஜனாதிபதி வேட்பாளர் பற்றிய அறிவிப்புகளை செய்யவில்லை. அக்கட்சிகள் அவ்விதமான அறிவிப்புகளை செய்வதற்கு முன்னதாக நாம் எமது நிலைப்பாட்டை முன்வைத்து வீணான குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை. தென்னிலங்கை தலைவர்களில் யார் வேட்பாளர், அவர்களின் தமிழ் மக்கள் தொடர்பான நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆழமான கவனத்தை செலுத்த வேண்டியுள்ளது. அந்த வகையில் நாம் அனைத்து சூழல்களையும் ஆழமாக எமது கருமங்களை முன்னெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறை நாளை 13ஆம் தேதி தொடங்கவிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து செரியாபாணி என்ற பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியுடன் இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதையடுத்து செரியாபாணி கப்பலுக்கு மாற்றாக சிவகங்கை என்ற பெயர் கொண்ட மற்றொரு பயணிகள் கப்பல் நாகை இலங்கை இடையே பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் நாகையிலிருந்து இலங்கைக்கு நாளை தொடங்கவிருந்த கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நாகைக்கு வர வேண்டிய பயணிகள் கப்பல் தாமதமானதால் வரும் 17ஆம் தேதி வரை இச்சேவை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் யாழ்ப்பாணம் செல்லவிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். முன்பதிவு செய்த பயணிகள் 17ஆம் தேதி பயணிக்கலாம் அல்லது பயண திகதியை மாற்றிக்கொள்ளலாம் அல்லது கட்டணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரகலஜவின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராயபக்ஷ தாக்கப்பட்டு கொலை செய்யப்படும் ஆபத்து நிலவியதால் அவர் இலங்கையிலிருந்து வெளியேற உதவினேன் என மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீர் தெரிவித்துள்ளார். பேட்டியொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட இலங்கையின் ஜனநாயகம் குறித்த பெருமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் அரகலஜவின் போது இலங்கை ஜனாதிபதி ஒருவர் அடித்துக் கொல்லப்படுவதை தடுப்பதற்காக 2022 ஜூலை மாதம் 12ஆம் தேதி அவர் தப்பியோடுவதற்கு உதவியதாக மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வேறு பல நாடுகளைப் போல இலங்கை ஒருபோதும் சதி புரட்சியை எதிர்கொண்டது இல்லை. உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட இலங்கை தேர்தல்களை தவறவிட்டது இல்லை. நான் எனது ஜனாதிபதி காலத்தில் எதிர்கொண்டது போன்ற நிலைமை இலங்கையில் காணப்பட்டது. கொழும்பு அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை. இதேவேளை 2009 யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளும் துப்பாக்கி குண்டுகளும் இன்றும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் என்ற போலி தேசிய மாய அரசியலில் இருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக வெளிச்சத்துக்கு வருவதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்தை உள்ளடக்கிய கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நடைமுறை சாத்தியமான வழிகள் தொடர்பில் எமது கட்சி மட்டும் தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இவ்விடயத்தில் எமது கட்சி இருப்பதை விட மக்களும் தெளிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகிய 3 வேட்பாளர்கள் பிரதானமானவர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த மூவரில் ஒருவருடன் கலந்துரையாடி எமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற பேரம் பேசலை செய்து கலந்துரையாடினால் தான் ஒரு ஆரோக்கியமான சூழல் உருவாகும். ஆனால் தற்போதைய நிலையில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வருவதே சரியானதாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். எனவே எமது கட்சியின் ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் என்பதை நாம் ஆரம்பத்திலேயே வெளிப்படையாக அறிவித்து விட்டோம் என குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரில் ராணுவ படையில் இணைந்து கொண்ட 17 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆழ்கடத்தல், கடத்தல் மற்றும் கடல்சார் குற்ற விசாரணை பிரிவு வெளிப்படுத்தியுள்ளது. இதேவேளை நேற்று
ரஷ்யாவுக்கு சென்ற மேலும் 2 ஓய்வு பெற்ற ராணுவத்தினர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பின்னர் அவர்களிடமிருந்து எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என அவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதன் சரவணபவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவூர்தி பவனியும் இன்று காலை உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபியில் காரைநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறி முன்னாள் போராளியும் முன்னாள் உபதவிசாளருமான விஜயனால் பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழின் படுகொலை அடையாளப்படுத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி யாழ் நகரிலிருந்து ஆரம்பமானது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டது. திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் பொதுமக்கள் சிலர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி கொண்டிருந்த போது சம்பூர் போலீசார் அங்கு வருகை தந்து நீதிமன்ற தடை உத்தரவை காட்டி தடுக்க முற்பட்டுள்ளனர். இச்சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அங்கிருந்தோர் போலீசாரால் வழங்கப்பட்ட நீதிமன்ற தடை உத்தரவை பெறுவதற்கு மறுத்ததோடு வேறு யாரையும் நாம் நினைவு கூறவில்லை. உயிரிழந்த எமது மக்களுக்காகவே இதனை செய்கின்றோம் என போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பத்தை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியினரால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. அதன்படி இந்நிகழ்வு நெல்லியடி பேருந்து நிலையத்தின் அருகில் இலங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு பயணிகள், வர்த்தகர்கள், பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சந்திரலிங்கம் சுகிர்தன், தமிழரசு கட்சி பருத்தித்துறை தொகுதி நிர்வாகிகளான பிரசாத், தயாபரன் உட்பட தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை தமிழக படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளியவளி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறப்பட்டது. புலம்பெயர் மற்றும் தாயக உறவுகள் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது அரசியல் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர். அத்துடன் வவுனியாவில் போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. நிகழ்வில் உயிரிழந்த அனைவருக்கும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் முன்னாள் போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உதவி திட்டங்களும் வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் போராளி குடும்பங்கள், பொதுமக்கள், பொது அமைப்புகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். நெல்லை ஆதீனத்துக்கு முன் பசுக்கொலைக்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று காலை இலங்கை சிவசேனை தலைவர் மரவன்குளவு சச்சிதானந்தன் தலைமையில் நடைபெற்றது. காசாவுக்கு ஒரு நீதியா, இந்துக்களுக்கு இன்னொரு நீதியா, நிறைவேற்று பசுவதை சட்டத்தினை நிறைவேற்று, இலங்கை சிவபூமி முகமதியரே புனித சின்னத்தினை சிதைக்காதே, போலீசாரே பசுத்தினர்களை கைது செய், அறுக்காதே கோமாதாவினை அறுக்காதே, கோமாதாவினை வெட்டி இந்து சமயத்தவர்களின் மனதில் ஈட்டி பாய்ச்சாதே என்ற பதாதைகள் ஏந்திய வண்ணம் கோஷங்களிட்டு தமது எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இக்கவனஈர்ப்பு போராட்டத்தில் தமது ஆதரவினை வழங்க சிவபூமி அறக்கட்டளை தலைவரும் தெல்லிப்பளை துர்கா தேவஸ்தான தலைவருமாகிய கலாநிதி ஆறு திருமுருகன், யாழ்ப்பாணம் மத்தியஸ்தான நாகவிகாரி விகாராதிபதி விமலரத்ன தேரர், இந்து சமய பேரவையின் தலைவர் சக்தி கீரிவன் மற்றும் இலங்கை சிவசேனை சிவ தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு தமது ஆதரவினை வழங்கியுள்ளனர். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை மண்டபங்களை மேற்பார்வையிட மேலதிக அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். பரீட்சை பாடங்கள் தொடர்பில் இதுவரையில் எழுந்துள்ள சர்ச்சைக்குரிய சூழ்நிலைகள் காரணமாக மேலதிக கண்காணிப்பாளர்களை நியமிக்க பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும், பரீட்சை சட்டத்தின் பிரகாரம் பரீட்சைகள் தொடர்பான அனைத்து தீர்மானங்களை எடுக்கும் உரிமை பரீட்சைகள்
ஆணையாளர் நாயகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு அமைவாக அண்மையில் நடைபெற்ற விஞ்ஞான பாடத்திற்குரிய வினாத்தாள் ஒதுக்கீட்டு திட்டத்துக்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மதுரவிதானகே குற்றம் சுமத்தியுள்ளார். விஞ்ஞான பாடம் தொடர்பான வினாத்தாள்களில் 3 பல்தேர்வு வினாக்கள் மற்றும் 3 கட்டுரை வினாக்கள் தொடர்பாக ஒதுக்கீட்டு திட்டத்துக்கு புறம்பாக வினாத்தாள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திடம் வினவியதாகவும் மதுரவிதானகே தெரிவித்தார். இதன்போது பரீட்சை முடிந்து 1 மாதத்துக்கு பின்னர் நடத்தப்படும் புள்ளிகள் வழங்கல் முன்னேற்றம் தொடர்பான மீளாய்வின் போது இது தொடர்பில் கலந்துரையாடி மாணவர்களுக்கு அநீதி ஏற்படாத வகையில் புள்ளிகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரவிதானகே மேலும் கூறியுள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு போலீசார் கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். 9,50,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீவக அமைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மெதகம ஈரிய ஹகமட பகுதியில் பாதுகாப்பற்ற கிணத்தில் விழுந்து சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். ஈரிய ஹகமட பகுதியை சேர்ந்த 4 வயதுடைய சிறுவன் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பாதுகாப்பற்ற கிணறு சிறுவனின் வீட்டுக்கு அருகில் உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மொனராகலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர்.